இந்த எபிசோடில் நாம கிறிஷ் ஏடி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பிரேமலு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகன் நஸ்லன் கல்லூரியில் படிக்கும்போது சக மாணவியை ஒரு தடவை காதலிக்கிறாரு. அந்த காதல் தோல்வியில் முடிய அந்த சோகத்திலிருந்து வெளியேற படிப்பு முடிந்து லண்டன் போக முயற்சிக்கிறார். ஆனால் விசா கிடைக்காததால் அதுவும் முடியாமல் போகுது. இதனால் தனது நண்பருடன் ஹைதராபாத் சென்றார். அங்கு ஒரு திருமண நிகழ்ச்சியில் நாயகி மமிதா பைஜியை சந்திக்கும் நஸ்லன் அவர் மீது காதல் வயப்படுறார். சென்னைக்கு போக நினைத்த நஸ்லன் மமிதாவை காதலிப்பதற்காக ஹைதராபாத்திலே தங்கிடுறாரு. மமிதாவிற்கும் அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஷியாம் மோகனுக்கும் காதல் இருப்பதாக நண்பர்கள் மூலம் தெரிய வருது. இருப்பினும் தொடர்ந்து மமிதாவை காதலிக்கும் நஸ்லன் ஒரு கட்டத்தில் தன் காதலை வெளிப்படுத்தி விடுறாரு. இறுதியில் நஸ்லன் காதலை மமிதா ஏற்றுக்கொண்டாங்களா, மமிதா ஷியாம் மோகன் காதல் உண்மையா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடிச்சிருக்கும் நஸ்லன் இளைஞர்களின் பிரதிபலிப்பாக தெரிகிறாரு. யதார்த்த நடிப்பு மூலம் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறான்னு சொல்லலாம். கண்டதும் காதல், காதலுக்காக உருகுவது, காதல் தோல்வியை வாடுவது என அனைத்திலும் ஸ்கோர் செஞ்சிருக்காரு. நாயகியாக நடித்திருக்கும் மமிதா பைஜு நடிப்பில் ரசிகர்களை தன் வசப்படுத்தியிருக்காங்க. நட்பு, காதல் என நடிப்பில் வித்தியாசம் காண்பித்து கவனிக்க வச்சிருக்காங்க. நாயகன் நண்பனாக நடித்திருக்கும் சங்கீத் பிரதாப் டைமிங் காமெடி மூலம் ரசிக்க வச்சிருக்காரு. ஷியாம் மோகன் நடிப்பு படத்திற்கு பெரிய பலமாக இருக்குன்னு சொல்லலாம். இருவரும் பல இடங்களில் ரசிகர்களை சிரிக்க வச்சிருக்காங்க. விஷ்ணு விஜயின் இசையில் பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்குது. பின்னணி இசை ஒரு கதாபாத்திரமாக வலம் வந்து ரசிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். கேரளா மற்றும் ஆந்திர கிராம பகுதிகளை நேர்த்தியாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் அஜ்மல் சாபு. சாதாரண காதல் கதையை ரசிகர்கள் விரும்பும் வகையில் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் கிறிஷ் ஏடி. திருப்பங்கள் இல்லாமல் மிக சாதாரணமாக கதையை நகர்த்தி சென்றாலும் 2 கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு இளைஞர்கள் கொண்டாடும் ஜாலியான காதல் படத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லலாம்.